தலைமைச் செயலகத்தில் பேட்டரி காரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கான தலைமை செயலக ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை மறந்து ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். பேட்டரி வாகனம் மூலம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமை செயலகத்தை பார்வையிட்டு வருகிறார். நித்யானந்தன் நம்மளுடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நித்யானந்தன். தற்போது எந்தெந்த இடங்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்? தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளுடைய ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்றிருந்தார். தொழில்துறை ஆய்வு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து டிஜிபியுடன் ஆய்வுக் கூட்டம், அதே போல குடிநீர் சரியாக முறையாக தமிழக மக்களுக்கு கிடைக்கிறதா, ஏரிகளில் தண்ணீர் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள், அதே போல தொழில் முனைவோர்கள், தொழில் அதிபர்களுடன் தமிழ்நாட்டிற்கு தொடர்ச்சியாக இந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஆய்வுக்கூட்டங்கள் நடத்தியுள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் முதலமைச்சர் தற்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய உள்வட்ட சாலைகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவரை பார்ப்பதற்காக ஏராளமான அரசு ஊழியர்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளும், அதே போல அதாவது அமைச்சர்களுக்கு வாழ்த்து கூற வந்த, பூங்குத்து கொடுக்க வந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் என ஏராளமானோர் இந்த பகுதியில் நின்று தமிழ்நாடு முதலமைச்சரை பார்ப்பதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஆகவே இந்த பகுதியில் தற்போது நாம் நிற்கக்கூடிய காட்சி என்பது நாமக்கல் கவிஞர் மாளிகை கீழே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு தற்போது போடப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் நின்று பார்வையிட்டாலும் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில வினாடிகளில் முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். இதற்கு முன்னதாக முதலமைச்சர் அவருடைய அறையிலிருந்து கீழே வந்து பாரம்பரியம் மிக்க சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே ஒரு சர்ச் இருக்கிறது. அந்த சர்ச்சை பார்வையிட்டார். அதன் பிறகாக ராணுவத்துடைய மைதானம் இருக்கிறது. அதன் பிறகாக ராணுவ அலுவலகங்கள்லாம் இருக்கிறது. அதனை பார்வையிட்டார். தற்போது அதனை பார்வையிட்டதுக்கு பிறகு தற்போது நாமக்கல் கவிஞர் மாளிகை வழியாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவு இருக்கிறது, அங்கு சென்று ஆய்வு நடத்த இருக்கிறார். தற்பொழுது தமிழக ஜோசப் விஜய் இந்த பகுதிக்கு வந்து பார்ப்பதற்காக ஏராளமான அரசு ஊழியர்கள் இந்த பகுதியில் பிரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் முதலமைச்சர் தற்போது நேரடியாக நாமக்கல் கவிஞர் மாளிகை கீழ்ப்பகுதியில் தற்போது வந்திருக்கிறார். அந்த அவருடைய வாகனம், கான்வாய் வாகனம் என்பது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சரை பார்ப்பதற்காக ஏராளமான அரசு ஊழியர்கள், அதே போல காவல்துறை போலீஸ் தற்போது முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் நமக்காக காண்பித்து கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை முதலமைச்சர் ஆய்வுகள், அதாவது சர்ச்சை பார்த்தார். அதுதான் ராணுவ தளவாடங்கள், ராணுவ இடங்கள்லாம் பார்த்ததுக்கு பிறகாக தற்போது நாமக்கல் கவிஞர் மாளிகை கீழே அரசு ஊழியர்களை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள், அதே போல நாமக்கல் கவிஞர் மாளிகை கீழே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு முதலமைச்சர் கையெழுத்திக்கக்கூடிய காட்சிகளும், அதே போல ஆய்வு செய்யக்கூடிய அந்த காட்சியும் ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு இந்த பகுதியில் போடப்பட்டு தற்போது இந்த பேட்டரி வாகனங்கள் மூலமாக முதலமைச்சர் இந்த ஆய்வுக் கூட்டத்தை செய்து வரக்கூடிய அந்த காட்சி, கிட்டத்தட்ட சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் போய் தற்போது முதலமைச்சர் அந்த பேட்டரி வாகனத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும், அதே போல ஏராளமான அந்த தாவேக்காவுடைய தொண்டர்கள், அதே போல ரசிகர்கள், அதே போல அரசு ஊழியர்கள் என பலரும் இந்த பகுதிக்கு வந்து அவரை பார்ப்பதற்காக குவிந்திருந்தார்கள். ஆகவே அந்த காட்சியை நாம் தற்போது பார்க்கிறோம். அதே போல முதலமைச்சர் வாகனத்தை தொடர்ந்து பின்புறத்தில் ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் பார்க்கக்கூடிய அந்த காட்சியும், அதே போல அடுத்ததாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவை ஆய்வு செய்கிறார். முதலமைச்சருடைய தனிப்பிரிவு என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை, தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலமைச்சர் தனிப்பிரிவில் முன்னாடி பார் தெளிவா பேட்டரி வாகனம் மூலம் முதலமைச்சர் விஜய் தலைமை செயலகத்தை பார்வையிட்டு வருகிறார்.
தலைமை செயலகத்தில் உள்ள தேவாலயத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டார். தற்போது தலைமை செயலகத்தை சுற்றி பேட்டரி வாகனம் மூலம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவரை காண தலைமை செயலக ஊழியர்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். சென்னை தலைமை செயலகத்தில் பேட்டரி வாகனம் மூலம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் நாமக்கல் கவிஞர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் பேட்டரி வாகனம் மூலம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், தற்போது கள நிலவரம் என விரிவான தகவல். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். தலைமைச் செயலகத்திற்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமாக பேட்டரி கார்கள் மூலமாக ஆய்வில் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் அவர் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க சர்ச் ஒன்று இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, அதனை பார்வையிட்டார். அதன் பிறகாக இராணுவத்திற்கு சொந்தமான மைதானம் இருக்கிறது, அதை பார்த்தார். அதன் பிறகாக தொடர்ச்சியாக இராணுவத்திற்கு சொந்தமான அலுவலகங்கள் உள்ளிட்டதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகாக நேரடியாக நாமக்கல் கவிஞர் மாளிகை இருக்கிறது, அரசு துறை அலுவலகங்கள், தலைமை அலுவலகங்கள், செயலாளர்களுடைய துறையினுடைய செயலாளருடைய அலுவலகங்கள்லாம் இருக்கிறது, அதனை பார்வையிட்டார். அதன் பிறகாக அரசு ஊழியர்களை தொடர்ச்சியாக அங்கு நின்று அவருக்கு கிட்டத்தட்ட பணி நேரத்தையும் பார்க்காமல் அரசு ஊழியர்கள் ஏராளமானவர்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். அவர்களை தற்போது முதலமைச்சர் பார்த்தார். அதன் பிறகாக அவர்களும் கோஷங்களை எல்லாம் எழுப்பினார்கள், முதலமைச்சரை பார்ப்பதற்கான அந்த மகிழ்ச்சி கோஷங்கள் எல்லாம் எழுப்பினார்கள். அதன் பிறகாக தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே மியூசியம் ஒன்று இருக்கிறது, அங்கு தேசிய கொடி எல்லாம் இருக்கிறது, முதலில் ஏற்றப்பட்ட தேசிய கொடி, அதே போல சிலைகள் எல்லாம் இருக்கிறது, அதனை பார்வையிடுகிறார் முதலமைச்சர். அதன் பிறகாக அங்கிருந்து வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவை ஆய்வு செய்வார் என கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்பொழுது மியூசியமை பார்வையிட்டு வரக்கூடிய முதலமைச்சர் அதன் பிறகாக இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். இங்கும் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் நமக்கு காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கும் ஏராளமான பொதுமக்கள் கூடி நின்று முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்பதற்காக குவிந்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாரம்பரியமிக்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையை முதலமைச்சர் ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே முதலமைச்சருடைய ஆய்வு என்பது சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் நாங்கங்கே வலது இடதுபுறம் இருபுறங்களிலும் பொதுமக்களும் அதே போல தாவேக்காவுடைய தொண்டர்கள், அமைச்சர்களுக்கு வாழ்த்து கூற வந்தவர்கள் என பலரும் நின்று அவர்களுக்கு முதலமைச்சரை பார்த்தவுடன் அவர்கள் உற்சாக மிகுதிகள் அவர்கள் சத்தம் எழுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் கேட்டிருக்க முடியும். ஆகவே முதலமைச்சருடைய ஆய்வு அரை மணி நேரத்தை கடந்து தற்பொழுது மியூசியம் பகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். அதன் பிறகாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவை ஆய்வு செய்வார் என கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக சிஎம் உடைய சேம்பர், அதே போல தேசிய கொடி என்பது இங்கே ஏற்றப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை முதலில் தேசிய கொடி ஏற்றப்பட்ட இந்த தலைமைச் செயலகம் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வெளியே கொடி பறக்கிறது, அங்கெல்லாம் சென்று முதலமைச்சர் பார்வையிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக முதலமைச்சர் அவருடைய சேம்பர், அவருடைய அறைக்கு செல்ல இருக்கிறார். ஆகவே சுமார் ஒரு அரை மணி நேரமாக முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக தலைமைச் செயலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஆய்வும் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி பார்க்கக்கூடிய அந்த விவகாரங்களும் பார்த்து வருகிறார். ஆகவே இதன் பிறகாக பல்வேறு இடங்கள் இருக்கிறது. தலைமைச் செயலகத்திற்குள்ளாக இராணுவத்திற்கு சொந்தமான இடங்கள் இருக்கிறது, இராணுவ மைதானம் இருக்கிறது, பாரம்பரியமிக்க தேவாலயம் இருக்கிறது, அதே போல இந்தியாவின் பழமையான ஒரு மியூசியம் இருக்கிறது தலைமைச் செயலகத்துக்குள்ளாக. ஆகவே அந்த நித்யானந்தன், இதற்கு முன்னதாக வந்த முதலமைச்சர்களும் தலைமை செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஆனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொள்ளும் போது மட்டும் வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆரவாரமாக உள்ளது. இதை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நித்யானந்தன்? ரசிகர்கள், தொண்டர்களை பொறுத்தவரை அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த காட்சிகள் எல்லாம் தற்பொழுது பார்த்து வருகிறார்கள். அதே போல அவர்களை பொறுத்தவரை நேரில் பார்க்கிறோம், அதாவது திரையில் பார்த்திருந்தவரை நேரில் பார்க்கிறோம் என்ற ஒரு ஆர்வம் என்பது அவர்களிடம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. என்றால் இதுவரை திரையில் பார்த்த ஒரு ஹீரோ அவர் முதலமைச்சராக மாறி இருக்கிறார். ஆகவே அவரை முதலமைச்சராக நாங்கள் பார்ப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது என்ற வகையில் அவர் தற்பொழுது நாங்கள் நேரில் பார்க்கிறது மகிழ்ச்சி என்ற வகையில் அவர்கள் பார்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்பொழுது பார்க்கணும். ஏராளமான சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவரை பார்ப்பதற்காக தலைமைச் செயலகம் உள்ளே இவ்வளவு பெரிய கூட்டம் என்பது இன்று அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அவருடைய வாகனம் நகர ஆங்காங்கே வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என ஒவ்வொரு பகுதிக்காக நகர்ந்து அவரை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட நீண்ட வரிசையில் கயிறுகள் கட்டப்பட்டு பொதுமக்கள் நின்று பார்ப்பதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் பார்க்கக்கூடிய வரிசையில் நின்று பார்ப்பதற்காகவும் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு முன்னதாக இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்தை இதுபோன்று சுற்றி பார்த்தது கிடையாது. ஆனால் நேரடியாக சென்று நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு சென்று அவருடைய பணிகளை செய்வார்கள்.
ஆனால் அவர்கள் முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார்கள், அப்பொழுதே இதெல்லாம் பார்த்திருப்பார்கள். ஆனால் முதல் முறையாக ஜோசப் விஜய் நேரடியாக முதலமைச்சராகி சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார், தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக அவர் எம்எல்ஏவா இருந்தது கிடையாது. தவைக்காவுடைய பெரிய அலையே முதல் முறையாக சட்ட எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் என ஒரு பெரிய மேஜிக் என்பார்கள் இந்த ஆட்சி. ஆகவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல் முறையாக வந்திருப்பதால் தலைமைச் செயலகம் உள்ளே எப்படி இருக்கிறது, அதனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக என்னெல்லாம் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் இன்று பார்க்கிறார். அதாவது இந்த 10-15 நாட்களாகவே முழுவதுமாகவே இந்த ஆய்வுகள் தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் முதலமைச்சர் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதே போல நம்மை சுற்றி என்னெல்லாம் இருக்கிறது, செயலாளர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் என்ன, அதே போல எந்தெந்த துறைகளில் ரிஃபார்ம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதெல்லாம் பொறுமையாக கேட்டறிந்து வருகிறார் என்பார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த வகையில் தலைமைச் செயலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் என்னென்ன இருக்கிறது என்று அவர் ஆய்வு மேற்கொண்டு தற்பொழுது உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பீரியட் தான் தற்பொழுது இருந்து வருகிறது. அந்த சூழலில் தான் தற்பொழுது தலைமைச் செயலகம் இருக்கிறது. ஆகவே தலைமைச் செயலகம் முழுவதும் போலீசார், ஏராளமான போலீசார் போடப்பட்டு பாதுகாப்பு என்பது இருந்தாலும் மறுபுறத்தில் இதனை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் அவரை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டி வரக்கூடிய ஒரு சூழலும், அது ஏராளமான பொதுமக்கள் அவரை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடியதாகவும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடியதாக தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஏராளமான நல்லா இருந்துச்சுல்ல.